Merry Christmas. Hello friends, welcome to Homemakers Bowl. First voice யார்துன்னு பார்க்குறீங்களா? நம்ம சாண்டாவோட வாய்ஸ் தான். இந்த கிறிஸ்மஸ்க்கு நம்ம பனானா கப் கேக் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவரில் நம்ம இப்போ செய்ய போகிறோம். பனானானாலே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் கப் கேக்னால் சூப்பராக இருக்கும். நல்ல ஸ்பாஞ்சியாக டேஸ்டியான ஒரு எம்மியான கப் கேக் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுக்கு நல்ல கனிஞ்ச வாழைப்பழம் ஒரு 6 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். சின்ன வாழைப்பழன்றதுனால நான் 6 எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா 3 எடுத்துக்கோங்க. நல்லா ஆனால் கனிஞ்சு இருக்கணும். இதை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க மேஷர் வச்சு, இல்லை கையால் கூட நீங்கள் மசிச்சுக்கலாம். இது கூடவே ஒரு 75 கிராம் அளவுக்கு வெண்ணெயை கொஞ்சமாக சூடு பண்ணிவிட்டு, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெயை கொஞ்சமாக மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இதுக்கப்புறம் ஒரு 1/3 கப்பு நாட்டு சர்க்கரை, அதாவது ப்ரௌன் சுகர் இதில் சேர்த்துக்கலாம். அதே அளவிலே 1/3 கப்பு சுகர் பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மல் ஒயிட் சுகரை பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஒன்றும் போல் நல்லா கலந்து வரணும். இந்த கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்லேயே நல்லா கலந்து விடுங்க. நல்லா மசிச்சு விட்டு நல்லா கலந்து விட்டு இதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன சேர்க்கலான்றதை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஒரே ஒரு முட்டையை நான் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு முட்டை, ஏன்னா நான் 1.5 கப்பு மாவு தான் சேர்க்க போகிறேன். அதுக்கு ஒரே ஒரு முட்டை போதும். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அந்த முட்டையோட ஸ்மெல் போகிறதுக்காக, ப்ளஸ் கேக்கோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா பீட்டர் வச்சு கூட நீங்கள் கலக்கலாம். நான் கையாலேயே கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் போல் நல்லா கலந்து விட்டேன். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் முட்டை நல்லா அதில் கலந்து நல்லா ஃப்ளஃபியாக ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால் அதை சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் போதும். சேர்த்து நல்லா கலந்து இந்த மாதிரி நல்லா கலந்து இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் இதுக்கான ட்ரை இன்க்ரீடியண்ட், அதாவது மாவை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம மைதா மாவை இப்போ இதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். வேறு ஒரு பவுலில் ஒரு 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. நல்லா சலிச்ச மைதா தான் இது, நான் சலிச்சிட்டு தான் எடுத்திருக்கேன். சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் இதில் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கலாம். நல்லா இந்த மாதிரி விஸ்கர் வச்சு நல்லா கலந்து விடுங்க. முட்டையெல்லாம் அடிப்போம் இல்லையா, அது மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. ஏன்னா இது பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் நல்லா கலந்து வரணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, சர்க்கரை, இதெல்லாம் அதில் இந்த மாவை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம இதில் எல்லாமே கூடுமான வரைக்கும் சேர்த்துட்டு இது கூட சாக்லேட் சிப்ஸ், ஸ்வீட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை டார்க் சாக்லேட் சிப்ஸும் விற்குது. எது வேணுமோ உங்களுக்கு நீங்கள் அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஸ்வீட் சாக்லேட் சிப்ஸே எடுத்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்லேயே கலந்து விடுங்க. கலந்து நல்லா மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த டைமில் ஓவனை ப்ரீஹீட் பண்ணி நம்ம வச்சிடணும். 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சிடலாம். மாவு ரெடி ஆனோடனே கப் கேக் மோல்டில் நம்ம எடுத்து வச்சு பேக் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதுக்கு ஓவன் ப்ரீஹீட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரியே 10 மினிட்ஸ்க்கு 220 டிகிரி செல்சியஸில், அதாவது 425 ஃபாரன்ஹீட்டில் நம்ம ப்ரீஹீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கப் கேக்கில் அந்த மோல்டில் கப் கேக்கை நம்ம மாவை வச்சிடலாம். ஒரு ஸ்கூப் சின்ன கரண்டியால் ஒரு ஸ்கூப் எடுத்து அதில் வைங்க. அதாவது ஃபுல்லாக வச்சிங்கன்னா பொங்கி அது பேக்காகி வரும் பொழுது வெளியே வந்த மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி 3/4 இதுக்கு நீங்கள் மாவை வைங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி நம்ம நிரப்பி வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் இதில் சாக்கோ சிப்ஸை மேலே டாப்பிங்ஸ் மாதிரி வச்சிடுங்க. நீங்கள் ஃப்ரூட்ஸ் வைக்கணுன்னாலும் வைக்கலாம். பட் இது பனானா கப் கேக்குன்னும் போது ஸ்வீட்டாகவே இருக்கும். ப்ளஸ் ஃப்ரூட்ஸ் போட்டிங்கன்னா பசங்களுக்கு பிடிச்சதுன்னா டூட்டி ஃப்ரூட்டியோ செரியோ நீங்கள் அந்த மாதிரி டாப்பிங்ஸ் உங்கள் விருப்பம் போல் வச்சுக்கோங்க. இப்போ ப்ரீஹீட் ஆன ஓவனில் 8 மினிட்ஸ் அதே டெம்பரேச்சர் 220 டிகிரி செல்சியஸ்லே அதே இதிலே 8 மினிட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு பேக் பண்ணுங்கள். அந்த 8 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஓவனை திறக்காமல் திருப்பி
கொஞ்சமாக டெம்பரேச்சரை மட்டும் 175 டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றி அதே ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தால் நம்ம கப் கேக் சூப்பராக ரெடி ஆகிடும். ஏன்னா ஃபுல்லாக அந்த டெம்பரேச்சர்லேயே இருக்கும்போது கப் கேக் வந்து ரொம்ப ரஃப்பான மாதிரி ஆகிடும். அதனால தான் நான் நடுவில் டெம்பரேச்சரை கம்மி பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பேக் ஆனதை வெளியே எடுத்து அதுக்கு ரெஸ்டிங் டைம் கொஞ்சம் ஒரு 1/2 hour கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு இன்சர்ட் பண்ணி எடுத்திங்கன்னா கப் கேக் பேக் ஆகிருக்கான்னு நமக்கு தெரியும். மாவு அதனோட ஒட்டி வந்ததுன்னா பேக் ஆகலைன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதே மோல்டிலே அடுத்த மாவை நம்ம ஒரு ஈடு ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம் பேக் பண்ணி. சரிங்களா? இந்த கிறிஸ்மஸ்க்கு பசங்களுக்கு எல்லோருக்குமே பிடிச்ச இந்த பனானா கப் கேக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம சேனலில். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் திஸ் கிறிஸ்மஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோஸை அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. சீக்கிரமே அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சீக்கிரமே சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேரி கிறிஸ்மஸ்.